ஹாய் கேஸ், இந்த வீடியோவில் ஒன் பீஸ் எபிசோட் 49 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம குரூவை தான் கட்டுறாங்க. லாக் டைல் வந்திருப்பாங்களே அதான் காட்டிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து எல்லா இடத்துக்கும் போக போகிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். லூஃபி வந்து நான் கிங்காதா பைலட் வந்து எக்ஸிகியூஷன் பண்ணியிருப்பாங்களா அந்த இடத்துக்கு ஓட போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளும் ஓடி போயிடுவான். பார்த்தா அங்கே போயிடுவான். அங்கே போயிட்டு இது மேலே எப்படியாச்சும் நம்ம ஏரியே ஆகணும், இது மேலே இருந்து நம்ம பார்த்தே ஆகணும், கிங்காதா பைலட் எப்படி நம்ம இந்த இடத்த பார்த்தாங்கன்னு சொல்லி பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இந்த சைடு வந்து ஸ்மோக்கர் வந்து சொல்லிட்டு இருப்பான், டேய் அவன் எங்க போனான்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா, அவன் வந்து எக்ஸிக்யூட்டிவ் இடத்துக்கு தானே போறேன்னு சொல்லிட்டு தான். ஸோ அதனால அங்க நம்ம போனோம் அப்படின்னா அவனை நம்ம பிடிச்சலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே இந்த நெய்வேலாம் சொல்லுவேன், நீங்க முன்னாடி போங்க சார், நாங்க வந்து 100 பேரை வந்து கூட்டு வரோம், அவனை வந்து வளைச்சு பிடிச்சி அவனை நம்ம இப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே அவன் சொல்லுவான், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, நானே அவனை பிடிச்சிக்கிறேன், நீங்களாம் இன்னும் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். லூஃபி பார்த்தா அப்படியே மேலே ஏறிட்டு இருப்பான். டேய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவானா, யாருன்னு பார்த்தா ஸ்மோக்கர் தான். டேய் இப்போ எனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அவன் உடனே சொல்லுவான், நீ தானே லூஃபி, நீ தானே வெஸ்ட் ப்ளூலே வந்து ரொம்ப ஐஎஸ்டி பவுண்டரியில் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. லூஃபி வந்து ஆமா நான் தான் ஐஎஸ்டி பவுண்டரி, நான் தான் வந்து மக்கிட்டி லூஃபி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நான் இன்னைக்கு வந்து பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். என்னையெல்லாம் உன்னால பிடிக்க முடியாது, நான் வந்து கிங் ஆஃப் த பைரட் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இதெல்லாம் ஸ்மோக்கர் கிட்ட, டேய் நீ வந்து விளையாண்டுட்டு இருக்காதடா, நீ வந்து என்னை தாண்டி ஃபர்ஸ்ட் கிராண்ட் லைனுக்கு போகணும், அதுக்கப்புறம் தான் வந்து நீ கிங் ஆஃப் த பைரட் ஆவ. அதுவும் இல்லாம கோல்டு ரோஜர் வந்து ரொம்ப வீரமா வந்து செத்தாடுறா, அவர் கிங் ஆஃப் த பைரட் ஆனது வந்து ஒரு பெருமை தான், அவர் சாகும்போது நான் வந்து உட்காந்து பார்த்துட்டு தாண்டா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து சரி உன்னை தாண்டி தான் போகணுமா, அப்ப நான் வந்து உன்னை அட்டாக் பண்ணிட்டு தான் போற மாதிரி இருக்கு, நான் வந்து அட்டாக் பண்ண வரேன் சொல்லி அட்டாக் பண்ணுவோம். பார்த்தா அவனோட கால் மாட்டிக்கும். டேய் என்னோட கால் மட்டும் மாட்டலைன்னு வச்சுக்கேன், நேரம் உன்னை கொண்டுருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு காலை இழுன்னு இழுத்துட்டு இருப்பான். சரி ஓகேன்னு சொல்லி கீழே வந்துருவான். வந்ததுக்கப்புறம் கம் கம் ஆக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுவான். ஸ்மோக்கர் வந்து அந்த அட்டாக் வந்து டாஜ் ஆகி நீ ரொம்ப ஸ்லோவா இருக்கடா அப்படின்னு சொல்லி லூஃபி அட்டாக் பண்ணிடுவான். லூஃபி கடுப்பாயிருவான், டே என்னையோட அட்டாக் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னைக்குமே கிராண்ட் லைன் போக முடியாதா அப்படின்னு சொன்னோன்னா அவன் என்ன கடுப்பாயிருவான். உடனே அவன் சொல்லுவான் லூஃபியை பார்த்து, நீ எல்லாம் ஒன்று கிங் ஆஃப் த பைரட் ஆகிறதுக்கு தகுதியே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு. கோல்டி ரோஜர் எப்படி தெரியுமா இருந்தாரு, அவர் சாகும்போது கூட ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருந்தாரா, அவரை மாதிரி என்னைக்கும் வந்து யாராலேயே ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா அந்த லூஃபி சொல்லுவான், என்னால முடியிற வரைக்கும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே தாண்டா இருப்பேன், நான் ட்ரை பண்ணாமலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து கம் கம் ஆக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை பின்னாடி இழுப்பான். பார்த்தா அந்த கால் எங்கேயோ போயிடும். அந்த காலோட பேக்ல வந்து இவனும் ஸ்பீடா போவானா, பார்த்தா வந்து மேல அப்படியே சுத்திக்கிட்டு அப்படியே வேற இடத்துக்கு வந்து அப்படியே ஜம்ப் ஆயிடுவான். இதெல்லாம் வந்து ஸ்மோக்கர் பார்த்துட்டு என்னடா அவன் எஸ்கேப் ஆயிட்டானா இல்ல ஆக்சுவலா அவன் வந்து தெரியாம போயிட்டானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். சாஞ்சி அப்படியே காட்டுவாங்க, சாஞ்சி ஏதோ ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருப்பான் வளைஞ்சுக்கிட்டு. அப்ப யாரோ பார்க்குற மாதிரி இருக்கும், பார்த்தா லூஃபி தான் பறந்துட்டு இருப்பான். அதையும் சாஞ்சி பார்த்துருவான். அப்புறம் கோல்டு ரோஜர் பார்ல தான் கட்டிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல பக்கியும் அந்த பொண்ணு உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. வெளியில வந்து மோஜி வந்து காவல் கத்துட்டு இருப்பான். பக்கி சொல்லுவான், நான் உனக்கு நீ கண்டிப்பா கொன்னே ஆவன், அவன் எங்க இருக்கான்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே அந்த பொண்ணு சொல்லுவோம், உன்னால கண்டிப்பா வந்து அவனை கொல்ல முடியுமா, அப்படி கொல்ல முடியலன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. உடனே வந்து சொல்லுவான், அவன் தான் இன்னைக்கு சாவ போறான், அவன் என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலை திருப்பி போறான், அதுதான் சாவுற காடு அப்படின்னு சொல்லி தூக்கி போடுவான். பார்த்தா அவனோட ஃபேஸ் தான் வரும். இல்ல இல்ல இதெல்லாம் நான் சாக மாட்டேன், நானா இதெல்லாம் இப்படிலாம் சாக மாட்டேன், லூஃபியை கொல்ற வரைக்கும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். மோஜி இதை பார்த்துட்டு, லூஃபி இந்த சைடு தான் பறந்து போறான் கேப்டன் அப்படின்னு சொல்லிடுவானா. அவங்க எல்லாம் வாங்கடா வாங்கலாம் சொல்லி கிளம்பிட்டு இருப்பாங்க. பார்த்தா லூஃபி ஒரு ஃபவுண்டன்ல போய் விழுந்துருவான் பொத்துன்ட்டு தலைகில. அவன் அப்படியே வந்து, எனக்கு டயர்டா இருக்கு, எனக்கு தூக்கம் வருது, இப்ப என்ன பண்றது, சரி ஓகே நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி தூங்கிடுவான். ஊர் மக்கள்லாம் பார்த்துட்டு என்னடா இவன் மயங்கிட்டான் அடிச்ச அடியில, எங்கேருந்து விழுந்தானே இவன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறமேட்டு வந்து அந்த பொண்ணை தான் காட்டுவாங்க. ஜோரா கூடயே ஜோரா வந்து கூட்டு போயிட்டு இருப்பா. நீ என் கூடயே வா, என் கண்ணாடியை உடச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா என் கண்ணாடி காசு கொடுத்துட்டு இருப்பா. காசெல்லாம் இல்லை என்கிட்ட, காசுலாம் வந்து இருந்த காசை வச்சு நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அப்ப ஒழுங்கா என் கூட வா அப்படின்னு சொல்லி நேவி கூட்டு போவா. நேவி கூப்பிட்டு போனோன்னா, இங்க பாரு நான் நேவி ஆளு, ஸோ அதனால வந்து நான் கொடுக்குற வேலையை நீ வந்து பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தா அப்படி அப்படி சொல்லி தொடக்க விட்டுருவான். தொடச்சிட்டு இருப்பான் அவனும். என்னடா பண்றது, இவன் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. இதை முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து போய் அவனை இவளை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கவே கூடாது திருப்பி இன்னொரு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஏன்னா வந்து இவளை பார்க்கறது குயினா மாதிரியே இருக்கா, அதுவும் இல்லாம ஸ்வாட்ஸ்மேன் வேற. அவன் என்ன காண்டாயிருவான், என்னடா குயினா மாதிரியே இருக்கா, குயினா மாதிரியே எல்லா விஷயத்தையும் பண்றா, இவளை என்ன விதத்துல சேர்க்கறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நாமே அப்படியே ஒரு சைடு நடந்து போயிட்டு இருப்பான். நாமே நடந்து போயிட்டு இருக்கும்போது லூஃபியோட போஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு, லூஃபியை தேடிட்டு இருக்காங்களா, அவனை வந்து இப்ப வேற இருந்துச்சு காப்பாத்தணுமா, எங்க போயிருக்கான்னு வேற தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஜோரோ பார்த்தா ஜோரோ அந்த நேவி ஆர்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். இதை வந்து நாமே பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவா. ஆனா ஜோரோ வந்து 3 4 சைடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு இருப்பான். இந்த சைடு வந்து டசிக்கின்ற பொண்ணை தான் கட்டுறாங்க. டசிக்கின்ற பொண்ணு வந்து குயினா மாதிரி பெரிய ஆளுங்க எல்லாத்தையும் போட்டு அடிச்சிட்டு இருப்பா. ஜோரோ வந்து 2 பேர் சுத்தி வளைச்சு, நீ வந்து பைரட் கிங்ல உள்ள ஒருத்தவன் தானடா, லூஃபி கேங்ல உள்ள வந்தானா, அவனை நான் பிடிச்சி அவனு சொல்லிட்டு இருப்பான். அவன் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அவங்களை அடிச்சு போட்டுட்டு குயினுக்காக பணம் வச்சுட்டு போயிருவான். அவன் கண்ணாடி வந்து சரி பண்ண பணம் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து குயினா பார்த்துட்டு இடத்த சுத்தம் பண்ணி வச்சுட்டான், அவன் யாரோ அடிக்கவும் தான் வந்து தவச்சு போயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா.
யார் அடிச்சதுன்னு கேட்பான். இது பைரட் என்ற ஜோரோ தான் வந்திருக்காரு. ஜோரோ வந்து இங்க இருக்கவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு போயிட்டாரு. ஸோ அதனால வந்து இது பண்றது ஜோரோ கட்டுவாங்க. அவளை மட்டும் திருப்பி நம்ம இன்னொரு வாட்டி மீட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி கத்தி வாங்க போவான். இது 1 மில்லியன் பெரிஸ்க்கு வந்து எனக்கு ஒரு 2 கத்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. ஒரு 2 கத்தியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. உடனே வந்து இவ்வளவுதான் காசு வச்சிருக்கேன், இதை வச்சுட்டுலாம் எதுவுமே வாங்க முடியாது, பெரிய கத்திலாம் இங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து ஜோரோவோட வாழை பார்த்துருவான். அந்த கத்தியை பார்த்துட்டு, டேய் இந்த கத்தி எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருவானா. இதுதானே அந்த கத்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து ஒரு லெஜெண்டரி கத்தி. இந்த கத்தியை பார்த்தாலே வந்து நிறைய பேர் நிறைய காசு கொடுத்து வாங்குவாங்க. இதை பார்த்துட்டு எனக்கு இந்த கத்தியை கூட நான் உனக்கு வந்து ஒரு 5 மில்லியன் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். 5 மில்லியனா அதெல்லாம் என்ன கொடுக்க முடியாது சொல்லி ஜோரோ சொல்லிட்டு இருப்பான். அப்ப என்ன 6 மில்லியன் தரவான்னு கேட்டுட்டு இருப்பான். இல்ல எனக்கு வந்து அந்த கத்தி ரொம்ப முக்கியம், அந்த கத்திலாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பான். 7 மில்லியன் ஓகேவா அப்படின்னு கேட்பான். ஜோரோ வந்து முடியவே முடியாது அப்படின்வான். அப்புறம் 8 மில்லியன் ஓகேவான்னு கேட்பான். முடியாதுடா, என்னால இந்த ஸ்வாட்லாம் தர முடியாது, இந்த ஸ்வாட் எனக்கு ரொம்ப முக்கியம், அதுவும் இல்லாம ஒருத்தவங்க எனக்காக கொடுத்துருக்காது அப்படின்னு சொல்லிடுவா. உடனே வந்து அந்த டசிக்கின்ற பையன் அப்ப வருவா. வந்துட்டு எனக்கு வந்து என் கத்தியை வந்து சரி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாளா. இப்ப என்னடா உனக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பா. டேய் நீ இங்கதான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஜோரோட்ட பேச ஆரம்பிச்சிருவா. ஜோரோட்ட பேசிட்டு இருந்தா, நீ எனக்கு கண்ணாடி காசு கொடுத்தீங்க, எனக்கு அந்த காசு தேவைப்படாது, நீ ஏன் இந்த காசை வச்சுக்க, நான் கண்ணாடி வந்து ஆல்ரெடி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி எடுத்து போடுவாளா. கண்ணாடி எடுத்து போட்டுட்டு பாத்துட்டு இருப்பா. கீழே வந்து வான வச்சு முடிஞ்சு வந்து பாத்துருவா. பார்த்துட்டு இது லெஜெண்டரி சோடாச்சு, இது எங்க இங்க வந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பா. இது வந்து என்னோட சோடா அப்படின்னு சொல்லி ஜோரோ சொல்லுவான். அதை வந்து ஓபன் பண்ணி பார்த்துட்டு, டேய் இந்த ஸ்வாடை பத்தி உனக்கு தெரியுமா, இது மொத்தம் இந்த மாதிரி 21 ஸ்வாடு தான் இருக்கு, அது ஒவ்வொன்றும் வந்து 10 மில்லியன் 15 மில்லியன் சொல்லிட்டு அது பாட்டுக்கு வந்து ரேட் எகிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இதாச்சும் ஜோரோ பார்த்துட்டு இருப்பான். ஆமா நான் அவனை ஏமாத்துறதான் பார்த்தேன், நீ எதுக்கு இப்ப வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். என்னோட ஸ்வாடு வேணும் அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாளா. இந்த உன் ஸ்வாடை எடுத்து நீயே போ, எனக்கு வந்து உன் ஸ்வாட்லாம் ஒன்றும் வேணாம், இதுக்கான காசும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி மூஞ்சில விட்டுறிஞ்சிருவான். அவளும் வந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டே போவா. ஒரு நேவி ஆஃபீஸர் கூட மரியாதை கொடுக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லி ஜோரோ ஒரு சைடு பார்த்துட்டு இருப்பான். சரி எனக்கு ஸ்வாட் வேணும்னு இல்லை, அது எங்க இருக்கு அப்படின்னா, அந்த இருக்கு பாரு அந்த பேரண்ட்ல இருந்து நீ எந்த ஸ்வாடை வேணாலும் எடுத்துக்க, நான் வந்து உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து ஜோரவும் போயிட்டு இருக்கிற எல்லா ஸ்வாடையும் எடுத்து பார்த்துட்டு இருப்பான். இது ஓகேவா அது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து அவனுக்கு ஏத்த மாதிரி எந்த ஸ்வாடுமே இருக்காது. இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான் அவனும். டே இதுல இருக்க எல்லாமே மொக்க ஸ்வாடு தான்டா, அதுல இருந்து நீ எதை எடுத்தாலும் வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சைடு பார்த்துட்டு இருப்பான். சீக்கியா போய் சும்மா இருக்க மாட்டான், சும்மா வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. இந்த ஸ்வாட்லாம் எடுத்துட்டு போய் நீ என்ன பண்ண போற, அது 3 ஸ்வாடை வச்சு நீ என்ன பண்ணுவ. பட் ஆனா பைலட் அண்ட் ஜோரோன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான், அவன் 3 ஸ்வாட்ஸ் வேலு. ஆனா செமையா ஸ்வாடு யூஸ் பண்ணுவான். அவனை மாதிரி நானும் ஒரு காலத்துல வந்து அவனே தோக்கடிக்கிற மாதிரி நானும் வந்து பெரிய ஸ்வாட்ஸ்மேன் ஆவான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா. இதெல்லாத்தையும் ஜோரோ கேட்டா அவனுக்கு குயினா தான் திருப்பி திருப்பி ஞாபகம் வரும். கொஞ்சம் வாய மூடிட்டு இரு அப்படின்னுவா. எதுக்கு நான் வாய மூடணும், நான் இருக்கிற எல்லா ஸ்வாடையும் வந்து கலெக்ட் பண்ணியே ஆகணும், அதுதான் என்னோட மேயர் ட்ரீமே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா. உடனே வந்து ஓகே நானும் வந்து 3 ஸ்வாட் வந்து யூஸ் பண்ணுவேன், ஆனா உனக்கு இந்த ஸ்வாடே கிடைக்காது, நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். எல்லா ஸ்வாடையும் கிளைம் பண்ணுவேன் இல்லை, இந்த ஸ்வாடை உன்னால கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. உங்ககிட்ட எல்லாம் இந்த ஸ்வாட் இருக்குன்னு நினைச்சு கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்போ ஒரு ஸ்வாடை ஒன்று எடுத்து காட்டுவான் ஜோரோ. இந்த ஸ்வாடை வந்து குயினா பார்த்துட்டு இது ஒரு சாபம் பிடிச்ச ஸ்வாடாச்சே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருப்பா. அந்த கடை உணரும் அதை தான் நினைச்சிட்டு இருப்பான். இந்த ஸ்வாடை மட்டும் வந்து எடுக்கவே கூடாது, இந்த ஸ்வாடை வந்து ஒரு சாபம் பிடிச்ச ஸ்வாடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு குயினா சொல்லுவா. இந்த ஸ்வாடை வந்து மொத்தம் 18 தான் இருக்கு, இந்த ஸ்வாட்ல வந்து ஏதோ அமானுஷம் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க, இதை வந்து எடுக்கிறவங்க எல்லாருமே சீக்கிரம் செத்து போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். ஆனா வந்து ஜோரோக்கு இந்த ஸ்வாட் ரொம்ப பிடிச்சிருக்கும், இந்த ஸ்வாடை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். அவனும் ஜோரோவும் இதெல்லாம் வந்து ஓனர் கேட்டுட்டு, டே அந்த ஸ்வாட் வந்து ஒரு அது காஸ்ட் ஸ்வாட்ரா, அதுல வந்து யார் எடுத்து யூஸ் பண்ணாலும் அந்த ஸ்வாடை வந்து அந்த உசுரை வந்து பறிச்சிருண்டா, ஸோ அதனால அந்த ஸ்வாடை வேணாம், உனக்கு வேற ஏதாவது ஸ்வாடை தரேன், நீ அந்த ஸ்வாடை எடுத்துக்க, இந்த ஸ்வாடை எடுத்து நிறைய பேர் செத்துருக்காங்க, அதனால வந்து நீ இந்த ஸ்வாடை யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே ஜோரா சொல்லுவான், எனக்கு இந்த ஸ்வாடை பிடிச்சிருக்கு, இந்த ஸ்வாடா இல்ல என்னோட லக்கான்னு சொல்லி பாத்துருவோமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். எல்லாரும் வந்து சாக்காயிருவாங்க, என்னடா அவன் சொல்றான், என்ன பேசிட்டு இருக்கான் பைத்திய மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. கடையோட ஓனரோட பொண்டாட்டி வந்து அவன் தான் அந்த ஸ்வாடை எடுத்துக்கிறேன்றான்ல, உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். உடனே ஜோரோ அந்த கத்தியை தூக்கி போட்டு மேல கையை நீட்ட ஆரம்பிச்சிருவான். இந்த ஸ்வாடு இருந்தா இல்ல என்னோட லக்கான்னு சொல்லி பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜோரோட கையை கிழிக்காம அந்த ஸ்வாடு கீழே போய் இறங்கும். இதை பார்த்துட்டு இந்த ஸ்வாடு செமையா வந்து சூஸ் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். இல்ல அந்த ஸ்வாட் தான் என்ன சூஸ் பண்ணிருக்கு சொல்லி ஜோரோ சொல்லுவான். இதாச்சும் வந்து கடை ஓனர் பார்த்துட்டு, இங்கே நான் ஒரு ஸ்வாட் எடுத்து வரேன்னு சொல்லிட்டு இருப்பா. குயினால இதை பார்த்துட்டு வாயை பிளந்துருவா, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா ஒரு லெஜண்டரி ஸ்வாட் எடுத்து வருவா. அவன் எடுத்துட்டு வந்துட்டு இந்த ஸ்வாடையை எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே ஜோரோ சொல்லுவான், என்கிட்ட காசெல்லாம் இல்ல, நான் அதனால வந்து இதெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. எனக்கு காசுலாம் தேவையில்ல, உன்ன மாதிரி வந்து ஸ்வாட் சூஸ் பண்ற ஒருத்தவங்களும் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, ரொம்ப வருஷமாச்சு, அதனால நீ வந்து இந்த ஸ்வாடை எடுத்துக்க, இது உனக்காக தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே கிடைச்சதுலாம் லக்கா அப்படின்னு சொல்லி 3 ஸ்வாடை எடுத்துட்டு அவன் பாட்டு போயிட்டு இருப்பான்.
இதனால பின்னாடி வந்து குயினா வந்து சொல்லிட்டு இருப்பான், எனக்கும் வந்து இந்த ஸ்வாட சூஸ் பண்ணி தரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதெல்லாம் கேட்காம அவன் பாட்டு போயிட்டு இருப்பான். அப்புறம் நெக்ஸ்ட் சீன் லூஃபியை கட்டுவாங்க. தூங்கி எந்திரிப்பான். தூங்கி எந்திரிச்சிட்டு, டேய் எங்கடா அந்த எக்ஸிகியூஷன் பிளாட்ஃபார்ம் இருக்கு, அங்கதான்டா நான் இப்ப போகணுமே, இப்ப அங்க போலேன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா பக்கியோட குரூப் அங்கதான் வந்துட்டு இருப்பாங்க. பக்கி சைட்ல நிக்க, லூஃபி கீழே நிக்க, அவன் மேல நிக்க அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி வந்து பாத்துட்டு இருப்பாங்க. இவன் வந்து லூஃபி எங்கேயும் தேடி இருப்பான். லூஃபி வந்து எங்கடா அந்த எக்ஸிகியூஷன் பிளாட்ஃபார்ம்னு சொல்லிட்டு தேடி இருப்பான். ஒரு வழியா கண்டுபிடிச்சிருவான். லூஃபி இந்த வழி தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஓட ஆரம்பிச்சிருவான். நெக்ஸ்ட் சீன் வந்து மெரேனை கட்டுவாங்க. மெரேன்லாம் வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அண்ட் லூஃபி வந்து இங்கதான் இருக்கிறான், ஸோ அதனால நம்ம வந்து லூஃபியை பிடிச்சி அவன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். உடனே ஸ்மோக்க சொல்லுவான், அவெல்லாம் எங்கேயும் போக மாட்டான், அவன் நம்மளை திட்டி தாண்டா இங்கே தாண்டா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். டசிக்கு வந்து வாங்க நம்ம மேஜர் வோர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டு லூஃபி ஒரு வழியே பிடிச்சிருவோம், அவனை இதுக்கப்புறம் தப்பி கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் இல்லை, அவன் கண்டிப்பா வந்து எக்ஸிகியூஷன் பிளாட்ஃபார்முக்கு தான் வருவான் பாருங்க, அப்ப நம்ம அவனை ஈஸியா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்தா லூஃபி அங்கதான் வந்துட்டு இருப்பான். அவன் வந்துட்டு இருக்கிறத வந்து பக்கியும் பாத்துருவான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.